நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் அருமையா இருக்கீங்க? இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ஆடி மாசத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், இல்ல இப்போ இருக்கிற சின்ன சின்ன கடைகளை கூட எடுத்துக்கலாம். ஆடி வந்துருச்சுப்பா, ஆடி ஆற்றல் தரும் அப்படின்னு ஆடிக்குனே ஒரு புது மதிப்பு, ஆன்மீக மாதம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆடி பத்தி சொல்லிடுங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட். ஆடி மாதம்னா ஆஃபர் மாதம் மட்டும் இல்லை, ஆன்மீக மாதம், இறை வழிபாடு கிடைக்கின்ற மாதம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை வருது. அது மட்டும் இல்லை, அங்கே இன்றைக்கி கிரகணமும் வருது. இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஆடி பூரம், அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வருகின்ற வரலட்சுமி நோம்பு. இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைய இறைவன் வழிவகுக்கிறான். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்குது. நல்ல குடும்பம், பொருளாதாரம், தன்னிறைவு அடையக்கூடியது. அதுக்கு நல்லதாக இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் திருமணமாய் குழந்தை இல்லைன்னு சொல்கிறது பல பேர். திருமண உறவில் கிடைக்கலன்னு இருக்கிறது பாதி பேர். இன்னும் பாதி பேர் இருக்கின்ற உறவே சரியில்லாமல் இருக்கே, என்ன பண்ணலாம்? மாங்கல்ய பலம் இருக்குமா? நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்பாங்க. இன்றைக்கி குறைவெல்லாம் இருக்கிறது நோய் தான். அந்த நோய்க்கு ஒரு விடுகாலம் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த மாதம், இந்த ஒரு மாதம். ஏன்னா கோச்சார ரீதியாக என்ன நடக்குதுன்னா, உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். இந்த பிளானட்டரி காம்பினேஷன் அப்படியே மாறுது. இதே இதில் தான் செவ்வாய் வக்ர பயிற்சி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி வேறு நடக்குது, வக்ர கதியில் வருது. புத பயிற்சி, இத்தனை கிரக பயிற்சியும் நடந்து இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற மாதமாக இருப்பதால் ஒவ்வொருக்கும் பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக அடைய வேண்டிய அனைத்து விஷயத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. அப்போ இதோட முக்கியமாக முன்னோர்களோட அருள் கிடைக்கும். தேவையற்ற சாபத்தையும் போக்கக்கூடியது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணி நிறைவேற்றலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு மாதம் நாம் மட்டும் சரியாக பயன்படுத்தி விட்டோம், வருகின்ற ஒரு சில வருடங்களே சிறப்பாக இருக்கும். அப்போ நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். சார், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு ஒரு திருக்குறள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்கன்னா, நம்ம விருச்சக ராசினியர்கள் தான். அன்பு மட்டுமே எதிர்பார்த்து எல்லார்கிட்டையும் பிரதிபலன் இல்லாமல் பழகுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு? அன்பில் தான் இவங்களுக்கு ஆப்பும் சேர்ந்து இருக்கா? விருச்சகம் என்றாலே வைராகியம் உள்ள ராசி, பாசத்துக்கு ஏங்க ராசி, ஒரு சிலத்தில் நம்பி மோசம் போன ராசியுமே தான். சந்திரன் நீங்கள் வலிமை கம்மியாக இருக்கிறனால நம்பினா ஓவராக நம்பிடுவாங்க. அப்புறம் கெட்டவங்க தெரிஞ்சப்புறம் இவங்களை கோவப்படுற மாதிரி இருக்கும். அப்போ இவங்க தான் சிவன் மாதிரி அமைதியும் சுலபமாக இருக்கிறதா ருத்ர தாண்டவம் ரெண்டுமே இவங்க தான் இந்த ராசியோட அம்சம். அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லிக்கலாம். ஆமாம், அர்த்தநாரீஸ்வரன் சொல்லி ருத்ரன் மாதிரி ஒன்று அமைதியாக இருப்பாங்க, இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. ரெண்டுமே இந்த ராசிக்கு சிவராஜ யோகம் 9ஆம் ஸ்தானத்தில் நடக்கிற காலகட்டம், உண்மை புரிகிற காலகட்டம். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நல்ல விஷயம் தெரியுங்களா? ரொம்ப நாளாக மனதில் இயங்கிக்கிட்டு இருந்த, நினச்சிக்கிட்டு இருந்த அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப நாளாங்க இதை பண்ணணும் ஆம்பிஷனாக இருக்குன்னு, காலம் ஒத்து வரல, குடும்ப சூழ்நிலை ஒத்து வரல, பொருளாதாரம் ஒத்து வரலன்னு நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு அமையுது. முதல்ல இந்த ராசி தொழில், அவங்க செய்கின்ற தொழிலில் ஒரு பாப்புலாரிட்டி யோகம் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீடியா துறையில் இந்த ராசி சூப்பராக இருக்கும். மீடியா, பத்திரிக்கை, சினிமா சம்மந்தப்பட்டது, ரிப்போர்ட்டிங் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்குது. அதை விட நிறைய பேர் இந்த ஆராய்ச்சியில் இருப்பாங்க. ரிசர்ச் சென்டரில் இந்த ராசிக்கு பொதுவாகவே ஆராய்ச்சி மனப்பான்மை, ஒரு விஷயம் ஆரம்பிக்க ரொம்ப யோசிப்பாங்க. ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அதில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடுவாங்க. இதுதான் அவங்களோட சீக்ரெட் விஷயமே, மந்த்ராவை. இப்போ அப்படி டெவலப் ஆவாங்க. இந்த ராசியோட 6ஆம் அதிபதி 8இல் பயணிக்கும் காலகட்டம். அப்போ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம், இவங்களுக்கு வேலை இல்லாத வேலை கிடச்சிரும். என்ன எக்ஸ்ட்ரா டியூட்டியாக இருக்கும். ஆல்ரெடி அதான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியும். ஆனால் என்ன தெரியுமா இருக்கும், நிறைய பேர் வெளிநாட்டு யோகம் கிடைக்கிது. நிறைய பேர் சார் வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், சம்பளம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய யோகம் உண்டு. கடின உழைப்புக்கு ராசியே இந்த ராசி தான். இப்போ மிகப்பெரிய யோகம் வந்தாச்சு. இந்த வேலைக்கு போகும்போது ஒன்று மட்டும் யோசிச்சுக்கணும், என்னென்னா நீங்கள் போகின்ற விஷயம் ஷார்ட் டேர்மாக போங்க, லாங் டேர்மாக முடிவெடுத்துப்பாங்க. ஸோ ஒரு 3 வருஷம் தங்க போகிறேன்னா வெளிநாடு போங்க, 3 வருஷம் ஒரு தங்க போகிறேன். ஏன்னா ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் அப்படிங்கிறத விட இருக்கிறத விட இப்போ நல்லா இருக்குது. அப்போ திருப்பி கால சூழ்நிலைகள் மாறிடும். கவனம் கவனம். இப்போ லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் ஒர்க்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறீங்களா? அப்போ லாங் டேர்மாக போகணும், அவங்க கன்ஃபார்மாக தெரியணும். போனால் ஒரு 2 வருஷம் தங்குறேன், 3 வருஷம். இப்போ நிறைய பேர் துபாய் கேட்குறாங்க. இதே ராசி அன்பர்கள் ஆஸ்திரேலியா போகிறது அதிகமாக, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, யூரோப் கண்ட்ரிக்கு அதிகமாக கேட்ட இந்த ராசி தான். நான் நிறைய பேத்துக்கு சொன்ன ஒரே எத்தனை கான்ட்ராக்ட்னு கேட்கும்போது 2 வருஷம் 3 வருஷம் ஓகேண்ணே. இல்லை சார் ஒரு 6 மந்த்து சார், போயிட்டு அங்கே போய் மாறுறேன் சார், அதை அலோவ் பண்ணல. ஏன்னா விசா பர்மிட் எல்லாம் இந்த ராசி பண்ணி நிறைய டீச்சர் நிறைய பேர் கேட்டு போக சொன்னது இந்த ராசி தான். இந்த ராசிக்கு இப்போ மிகப்பெரிய என்ன தெரியுங்களா, தன் சொல்கின்ற வாக்கு பலிதமாகும். நல்லதே சொல்லணும்.
நல்லதே சொல்லணும். ஆமாம், இந்த ராசி அன்பர்கள் ஏதோ ஒன்று சும்மா சொல்லிடுவாங்க. பாசிட்டிவாக சொன்னால் பரவாயில்ல, நெகட்டிவாக சொன்னால் நெகட்டிவ் ஆயிரும். ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஒரே ஒரு அவேர்னஸ், இது நீங்கள் எத்தனை டிக் போட்டாலும் சரி, அவேர்னஸ் போட்டாலும் சரி. நோட்டட் அப்படின்னு போட்டு ஆமாம், வச்சுக்கலாம். வண்டி வாகனத்தில் கவனம். இந்த ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி. இவங்க நல்லா தான் ஓட்டுவாங்க. என்ன ஆகுதுன்னா வரவங்க தப்பாக ஓட்டுவாங்க. வண்டி வாகனம், எலக்ட்ரிக்கல் சாதனங்கள், வீட்டில் இருக்க அந்த டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஹீட்டர் மாதிரி போடுவாங்க, அதை தெரியாமல் டச் பண்ணிடக்கூடாது. அப்போ வண்டி வாகனங்கள் இது 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதம் எவ்வளவோ நல்லது இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும். ஆனால் இதை மட்டும் மீண்டு வந்துட்டாங்க சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து யோகங்க. நிறைய பேர் பூர்வீக சொத்து கிடைக்குமா, முன்னோர்கள் வீட்டிலேருந்து இதை உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. தொழில் தொடங்கணும் எதிர்பார்த்த ராசி இதுதான். தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்குது. ஆனால் 10க்குரிய 9ல் போகும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் வந்தனால கூட அங்கே கேது பகவான் வந்தனால வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, புது தொழில் தொடங்க இந்த ராசி ஃபஸ்ட்டு தொழில் தொடங்குறவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். விளம்பர பலகை மாற்றணும். ஆல்ரெடி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அந்த போர்டு மிஸ்டேக்காக இருக்கும். இந்த ராசி ஃபஸ்ட்டு போர்டு இருக்கிற இடத்துல ரொம்ப டஸ்ட் இருக்கக்கூடாது, பளிச்சுன்னு இருக்கணும். இந்த நிறைய பேர் பார்ப்போம், போகும்போது ஒரு சில போர்டு லைட் எரியும், கொஞ்சம் 1 லெட்டர் மட்டும் எரியாமல் இருக்கும், 1 லெட்டர் மட்டும் எரியும். அது இந்த விருச்சிக ராசிக்கு அப்படி இருக்கக்கூடாது. எல்லா லெட்டரும் க்ளீனாக எரியணும். ஒரு வெளிச்சம் இருந்தால் இந்த வாழ்க்கை வெளிச்சமாயிரும். இந்த ராசி என்பதற்கு இவங்களுக்கு குழந்தையை பற்றி ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா குழந்தை வேணும்னு ஃபஸ்ட்டு இந்த ராசி தள்ளி போட்ட இந்த ராசி தான். செட்டில் ஆன போகிறோம் செட்டில் அப்படி நினச்சி தள்ளி போட்டு இப்போ குழந்தையை பற்றி, இப்போ குழந்தை கிடைக்குமா, பிசிஓடி இருக்கே, யூட்ரஸ் பிரச்சனை இருக்கேன்னு இப்போ ஒரு பயம் வந்துருச்சு. யூட்ரஸ் பிரச்சனை இருக்கட்டும், திருமணத்தை பற்றி இந்த ராசி கேட்டுக்கிட்டே இருக்கேங்க. இல்லை நிச்சயமாக திருமண யோகம் உண்டு. திருமணம் மனதுக்கு பிடித்த வரன் வருகிறது. காதல் கை கூடுகிற காலகட்டம். வீட்டில் ஒத்துக்குவாங்களா இல்லையா? இப்போ என்னென்னா இவங்களுக்குள்ளே ஒரு கனவு, அந்த லவ்வர்ஸ்குள்ளே சண்டை வந்து கொஞ்சம் இப்போ தான் பிரிஞ்சு பேச்சப் ஆகிற நேரம் வந்திருக்கு. அதெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த வரன் செட்டால் அடுத்த ஒரு வரனை பார்க்கணும், அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்கக்கூடிய காலகட்டம் வருது. உறவுகள் உங்களுக்கு உண்டான தகுந்த உறவு யார், ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா இல்லையா, புது உறவு வருமா, திருமண நாள் பார்க்கலாமா அப்படின்னு அத்தனையுமே ஆடி 18 வந்து அமோகமாக வரப்போகுதுங்க. ஓகே சார். அப்போ முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்கு என்ன சார்? நிச்சயமாக இந்த வருஷம் ஆடி 18 முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி அந்த கிரகணம் வருது, அது கூட அமாவாசையும் சேர்ந்து வர காலகட்டத்தில் முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணிக்கிட்டால் அவங்க ஆசீர்வாதம் கிடச்சி ஜாதகத்தில் இருக்கிற அந்த பித்ருதோஷம் மாத்திருதோஷம் மட்டும் விலகிறதும் இல்லாமல் இவங்களுக்கு மனசு எண்ணிய அனைத்து விஷயம் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை நடக்கும். அப்போ முன்னோர்கள் அருள் இல்லாமல், குலதெய்வ அருள் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. அத்தனையும் அடைய காலகட்டம் இந்த ஆடி மாதத்தில் தான். கண்டிப்பாக நீங்களும் அன்புக்கு எங்களை விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. வணக்கம் சார்.